சாப்பிட மாட்டேன். எப்படி? பாதி இட்லி கூட சாப்பிட மாட்டேன். எப்படி? ஆனா நான் 5 இட்லி சாப்பிடுவேன். எப்படிடா? நான் மட்டும் சாப்பிட மாட்டேன், நீ மட்டும் சாப்பிடுவே? அங்கதான் நல்லா யோசனை பண்ணி சொல்லணும்னு சொன்னேன். யோசனை பண்ணு. புரியலடா எனக்கு. சரி, வெறும் வயிற்றுல இட்லி எப்படி சாப்பிடுவேன்? 3 இட்லி வச்சாங்க, எப்படி சாப்பிடுவேன்? நம்ம கையால தான் எடுத்து சாப்பிடணும். கையால தான் சாப்பிடுவேன். இட்லி நான் அப்படியே அப்படியே சட்னியோ சாம்பாரோ வேற ஏதாவது ஊற்றி சாப்பிடுவோம். ஊற்றி புட்டு புட்டு சாப்பிடுவா, அப்படியே தட்டிப்பா. அது ரசத்தை ஊற்றி காசு அடிக்கிறதுக்கு கேட்கறது கேள்வி பதில். எப்படி புட்டு சாப்பிடுவா? கொஞ்சம் கொஞ்சமா புட்டு புட்டு தொட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா புட்டு புட்டு ஆமா ஆமா. கொஞ்சம் புட்டு சாப்பிட்ட உடனே வெயிறு நினைச்சு போடும். ஆமா. இப்ப வெறும் வெயிறு இல்ல. அதுக்கப்புறம் இந்த 3 முக்கால் இட்லி எப்படி சாப்பிடுவேன்? 2 முக்கால். நான் வெறும் வயிற்றுல தான் சொன்னேன். வெறும் வயிற்றுல நான் 5 இட்லி சாப்பிடுவேன். ஆனா நீ 3 இட்லி எப்படி சாப்பிடுவேன்? இட்லிக்கு எப்படி சாப்பிடுவேன்? நான் சாப்பிடுவேன். எப்படி? நாங்கிறான் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணணும். 5 இட்லி போட்டு நல்லா பெஞ்சிட்டு ஒரே ஊட்டியா எடுத்து சாப்பிட்டுன்னு வச்சுக்க. அது எது முதல் இட்லி 2வது இட்லி அப்படிலாம் தெரியாது. 5 இட்லி கலந்து போடும். அப்ப வெறும் போதா வெறும் வயிற்று 5 இட்லி சாப்பிட்டோன்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒண்ணும் பெட்ரு. என்ன படிப்பாங்க எப்படி? என்ன பாஷை? தமிழுக்கே தட்டி புத்தின ஜிப்ரிஸ். நீ ரொம்ப நல்லா இருப்பா, பொண்ணு அருமையா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிறோம். 2 வார்த்தையா இவ்வளவு தூரம் பேசுறேன்? அவனை விடுமா? அயல்நாட்டை படித்தவனை இறக்கிறது தெரியுமா? எதற்காகப்பா? இப்போது கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவ விட்டார். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு ஏற்ற வரலை பார்த்து மனம் முடித்து விட்டார். பெற்ற தந்தை கடமை செய்து. அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு? இல்ல இல்ல, அப்பா பயந்துட்டாரு. ஏன்னா நம்ம காலம் கெட்டு போய்க்குது. அது வேலைக்கு போட்டு திரும்பி வந்தா இல்லன்னு தெரியல. மிஸ்கால் கொடுத்து தள்ளி ஓடிச்சு. அதான் பயந்துட்டாரு. எங்க அப்பா வந்து என்ன சொல்லி வளர்க்கல. எந்த பொண்ணையும் எந்த அப்பமே அப்படி வளர்க்கறதுக்கு அதுங்களே ஓடி புதுங்க போய் என் மகன் ஒரு நெருப்புன்னு சொல்லாத. அவன் சிகரெட் பத்து வச்சு ஏமாந்தா பத்த வைப்பான். தண்ணி ஊற்றி அனுப்பிடுவேன். ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இளவத்தில் இன்புத்தால் தான் மகள செல்வம் பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையே பிறக்காதா உள்ள மலடின்னு சொல்லுவாங்க. அப்பா நான் திருமணமே நான் வேணான்னு சொல்லப்பா. எனக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய குழந்தைகள்லாம் பெற்று நிறைய ஆசை இருக்குப்பா. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சீங்கன்னா நான் ஒரு இடம் போயிட்டேனாக்கா கடைசி காலத்துல அந்த வயதான காலத்துல யாரப்பா பாத்துப்பாங்க? எனக்கு என்னமா இருக்கிறேன்? நம் நாட்டு மக்கள் இருக்கிற நான் இருக்கேன். எனக்கு என்ன வாய போடுங்க. இந்த நாட்டு மக்கள் நீ பிறந்த கூட தான் பின்னால வருவாங்க. இல்லன்னு வச்சு போயா பண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ நினைப்பது தவறு. மக்கள் எப்படி மன்னன் அப்படி நடந்தால் எந்த மன்னன் சொல்றா தப்பா நினைக்காத. எப்பவுமே ஒரு பொண்ணை சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அதுவும் நல்லா இருக்காது, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க, ஊரும் நல்லா இருக்காது. அது எப்போ சம்மதம் சொல்றா அப்ப பண்ணி வைங்க. அதுவும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாடும் நல்லா இருக்கும். அது சம்மதம் இல்லாத ஏண்டியா தாய்மை அவன் கட்டிக்கிட்டே சொந்த விட்டு போவாடு கட்டிக்கிட்டு அவன் குச்சிட்டு எங்கன்னா பிறந்த கிடப்பான். அவனுக்கு கட்டி வச்சுக்கிட்டீங்க. அவன் குச்சிட்டு அந்த அடிச்சு கிடப்பான். அப்புறம் டைவர்ஸ் போய் முடியும். அப்புறம் போட்டு வச்சுங்க அந்த கிடங்கு ஏன் உண்ணா சொந்தம் சொந்த விட்டு போ. துணையாக நீ இருக்கு எனக்கு அது சும்மா காரணம் இவதான். சரிமா உன் விருப்பம் அதுவாக மறுத்துரைக்க மாட்டேன். நீ உணவருக்கு ஐயோ யாரும் வராங்களே. ஐயா என் நாடு ஆட்டோ ஊருக்குள்ள சுத்தி டீசல் ஆடிங்க ஐயா என் நாடு கொள்ளை நாடு. அந்நாட்டு காவல்கார இந்து மாலை எங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். யாரா என்ன உனக்கு ஓலை வந்துக்குதுங்க? அதப்பா ஓலையா? ஆமாங்க. 1000 எவ்வளோ? 2000 ரூபாய். வெட்டுக்கூலி வண்டி சார் கட்டுற கூலி ஐயா 1008 வேலை சொன்னா 2000. நீ என்ன ஓலை? நீ எந்த ஓலை கேட்டீங்க? பணம் ஓலை அது கிடையாது. உங்களுக்கு நிகிதம் வந்திருக்கிறது. நான் மட்டும் அவருக்கு மரியாதை இருக்காது. ஏண்டா நான் மச்சான் மரியாதை இருக்காது. மரியாதை யாரும் பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கோம். எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கோம். முல்லை நாள் தேரக்கூடிய மோகன்ராஜ் வளையம் படல் யாதனி மணிவி நாள் தேரக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு தேர வேண்டிய கப்பப்படம் 3 ஆண்டு காலமாக நீ செலுத்த இந்த நீதம் கண்ட 1 வார காலத்தில் எனக்கு கப்பப்படம் செலுத்தவில்லையே உன்னோடு நான் போர் முறை. ஐயா யாரை கேட்கிறா
பெண்களுக்கு வந்தளத்து படிமுடித்தாயா நாத்து நட்டாயா காய்கறி தாயா இல்ல ஏறு ஓட்டியா இல்ல அந்த தாவட்டியா ஓட்டால் ஒரு எந்த துடிக்கிற மீது அடக்கு அடக்கு என்று அடக்கி தான் துண்டாக்கி இல்ல உக்கார வச்சு அம்ப எய்தவன் அங்கிருக்க இவன் தூதுவனாக அப்ப நீ ராவணா கும்பகர்ணா அவர் ஆஞ்சநேயர் அவன் தூதுவனாக வந்தவர் பிழைத்தார் வந்தார வரவேற்க நாட்டிலே உனக்கு உணவு இருக்கிறது பகைவனா இருந்தாலும் உணவருந்து நீ உன் நாடுத்தல் அவன் எப்போது போரென்று சொன்னான் போரை பணத்தை பெற்று கொடுத்தது எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டிய கடமை உள்ள பிரியாணிக்கு சாப்பிட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு போட நான் எதுக்கு தான் இருந்தேன் நான் சண்டைக்கு வந்தனா நீ என்ன எதுவும் பண்ண யாரு நமது முப்படை தளபதி ஆளவன் அயல் நாட்டால் வடகிழக்கு அளவுக்கு நம்மால் தொடங்கிட்டு இதற்கெல்லாம் காரணம் யார் விரைவாக எனது பார்வை எதிரியின் ரத்த வேலை எனது நட்டை ரோஜா நட்டை எனது முட்டை எதிரியின் நட்டுக்கும் எனது வாய் எதிரியின் எள்ளும் எனது பேச்சு எதிரியின் நட்டுக்கும் கட்டிட என் உயிர் மண்ணை வாரி இறைத்தாலும் ஒன்றாக விளையக்கூடிய மணிவரி நாட்டை ஆண்டு வரும் மணிவாரனை கருகாவில் முப்படை தளபதி ஆளவந்தான் என்று பெயர் பட்டு அன்று முதல் இன்று வரை சீரும் சுரப்போடு அரசாட்சி செய்து கொள்கிறோம் சென்று மன்னரை இறை வகுத்து முறை வகுத்து மறை தெரிந்து வாழ்வதே வாழ்க்கை என்று ஆட்சி கொள்ளுவதே அதை கேட்டால் வானோச்சு வாழ் உலகெல்லாம் மன்னவன் கோலோச்சு வாழும் என்ற குரலுக்கு ஏற்றால் இந்நாட்டையா நாட்டு மக்களை கண்ணிமை கற்று வரும் மாமன்னர்கள் முப்படை தலைவர் ஆளவந்தான் வரும்போதெல்லாம் நீ இன்று போல் என்றென்று இருக்க வேண்டும் என்று உன்னை நான் உளமாற வந்தேன். இதுவரை நான் உன்னை நம்பி அது போரும் விட்டது. இனி உன்னை நம்ப தயாராயிரு. முப்படை தளபதி ஆளவந்தான் வரை கண் கரங்களாம் கட்டளையிட்டால் போதும் முப்படைகளை கேட்டுக் கொண்டு முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை இந்த முறையால் வெற்றி கண்டு சீக்கிரமாக வந்து அவன் இருக்கிற நம் நாடு கதிகாரம் இயற்கை விதியால் இருந்து விட்டான். அவன் இறந்த பிறகு நாட்டை சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா.
அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதினும் தூண் குருடு செவடராய் பிணி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவனைத்து செய்திய தாயத்திரு நாட்டிலே மணிபுரி நாட்டில் முன்னாள் கோட்டை காவலர் யாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக.